என்று நாங்கள் அந்த நாள் ஏன் கொண்டாடுகிறோம், எப்படி கொண்டாடுகிறோம், சிந்திப்போம், செயல்படுவோம். நமது நாட்டிலே நான் படித்தபடி மகா சிவராத்திரி என்று ஒரு நாளை கொண்டாடுவார்கள். அந்த நாளிலே இரவு நேரத்திலே நித்திரை முழித்து ஆலயத்திலே காத்திருப்போம். என்ன காரியத்துக்காக நாங்கள் அதங்கே இந்த இரவு நேர நித்திரை முழிப்பு என்று நாங்கள் ஆராய்வோமானால் 3 காரியத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் படித்ததிலிருந்து இந்த காரியங்களை எடுத்து வருகிறேன். கேளுங்கள், தெளிவு பெறுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த காரியங்களுக்கூடாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். மகா சிவராத்திரி அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? கதைகளிலே காண்கிறோம். 3 விதமான காரியங்களை நான் அந்த வேளையில் எடுத்து வர விரும்புகிறேன். முதலிலே ஒரு வேடனுடைய கதை, அடுத்த காரியம் காக்கும் கடவுள் விஷ்ணு, படைக்கும் கடவுள் பிரம்மா அவர்களுடைய காரியம். அடுத்ததாக மோசஸ் என்ற ஒரு மனிதன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்தவர்களை இஸ்ரவேலுக்கு கூட்டி வருகிற காரியம். 3 காரியத்தை எடுத்து வர விரும்புகிறேன். முதலிலே நாங்கள் இந்த வேடனுடைய கதையை பார்ப்போம். அது ஒரு கதை தான், வேடனுடைய கதை. ஒரு வேடன் வேட்டைக்கு செல்கிறான். அவன் தன்னுடைய அம்பாரா துணியையும் கொண்டு செல்லுகிறான். அந்த வேளையிலே, இரவு வேளையிலே காட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு புலி அவனை கலைக்கிறது. அவன் அந்த புலியிலிருந்து தப்ப ஒரு மரத்தில் ஏறி அடைக்கலம் போகிறான். அந்த புலியோ அவனை விட்டு போகவில்லை, கீழே இருக்கிறது. அந்த இரவு முழுக்க அவன் நித்திரை தூங்காமல் இருக்க வேண்டும். நித்திரை கொண்டால் சிறுவள்ளை விழுந்து விடுவான் கீழே. புலி அவனை உணவாக உண்டுவிடும். அதனாலே அவன் அந்த மரத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய நித்திரை வராமல் இருப்பதற்காக ஒவ்வொரு இலையாக பிடுங்கி கீழே போடுகிறானாம். அந்த இரவு முழுக்க அந்த இலைகளை பிடுங்கி போட்டு அந்த நித்திரை காரியத்தை செய்கின்ற பொழுது விடிந்து விடுகிறது. இரவு முழுக்க அவன் நித்திரை கொள்ளவில்லை. விடிந்த பொழுது பார்த்தால் அவன் பிடுங்கி போட்ட எல்லா இலைகளும் மரக்கத்துக்கு கீழே இருந்த ஒரு லிங்கத்திலே விழுகிறதாம். அதனாலே அந்த நாள், இரவு நித்திரை முழித்த நாள், சிவராத்திரி என்று சொல்லி அதை கொண்டாடுகிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு கதை இருக்கிறது. அது படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, 2 பேருக்கும் இடையிலே ஒரு காரியம் நடைபெறுகிறது. அவர்கள் படைக்கும் கடவுள் தான், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஆணவம் வருகிறது. யார் பெரியவன் என்ற அந்த நான் என்ற எண்ணம். அப்பொழுது இருவரும் பல வருடங்களாக அவருடைய சேனைகளோடு இருபுறமிருந்து யுத்தம் செய்து கொண்டிருந்தார்களாம். அதாவது ஆகாயத்திலே பரலோகத்திலே என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திலே நடைபெறுகிறது. அந்த யுத்தம் பல வருடமாக நடைபெறுகிறது. ஆனாலும் ஒருவர் பன்றி மாதிரி வேடம் போட்டு உலகத்தை கிழித்து தான் பெரியவன் என்று காட்டுகிறது. மற்றவர் பறவை போல பறந்து எல்லா இடமும் பறந்து தானே பெரியவன் என்று இருவருக்கும் பல வருடங்களாக யுத்தம் நடைபெறுகிறதாம். இரு பக்கத்து சேனைகளையும் அணிவகுத்து சண்டை. அந்த ஒரு இரவிலே அவர்களுக்கு முன்னதாக ஒளிப்பிழம்பு வந்து நிற்கிறதாம். அந்த ஒளிப்பிழம்பு சொல்லுகிறது, நான் தான் முழு முதல் கடவுள் சிவன் என்று சொல்லி அந்த நடுவிலே வந்து நிற்கிறதாம். அது இரவு முழுக்க அங்கு ஒளிப்பிழம்பாக நின்றதாம். அதனாலே அவர்கள் யுத்தம் செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் அப்பொழுதுதான் உணர்கிறார்கள் தாங்கள் இருவரும் பெரியவர்கள் அல்ல, அந்த ஒளிப்பிழம்பாக நின்றவர் தான் பெரியவர் என்று ஒரு காரியம் நடைபெறுகிறது.
அதனாலே அவர்கள் தோற்று போய் தங்கள் தோல்வியை ஒற்றுக்கொண்டார்கள். அதுதான் சிவராத்திரி என்று, மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறார்கள். இன்னும் ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து வர விரும்புகிறேன். அடுத்ததாக நாங்கள் 2 கதைகளை கேட்டோம். முதலிலே வேடன் தான் மட்டும் தன்னை காப்பாற்றுவதற்காக செய்த அந்த காரியம், அது தனிப்பட்ட காரியம், தன்னை காப்பாற்றுவதற்காக செய்த காரியம், மற்றவர்களுக்கு அதனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்ததாக இந்த கடவுள், 2 கடவுள் மாதிரி கடவுள்கள் சண்டை பிடிக்குமா? அப்படியாக கடவுள் இருக்கிறார்களா? அவற்றுக்கு முதல் கடவுள், மற்றது படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள் என்று எத்தனையோ கடவுள்களை வைத்திருக்கிறோம். ஆனால் நமது வேதங்கள், நமது காரியங்கள் சொல்லுறது ஒன்றான மெய்த்தேவன், ஒரு கடவுள், தேவன் ஒருவனே, அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. அவருக்கு எல்லாவற்றையும் கடந்தவர் கடவுள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படியாக கூறுகின்ற ஒரு காரியம் சிந்திப்போம். அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்தை எடுத்து வர விரும்புகிறேன். இஸ்ரவேலிலே ஒரு கிறிஸ்துக்கு முன் 1000-2000 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்திலே அவர்கள் 70 பேர் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்திலே அவருடைய ஒரு பிள்ளை பிரதம மந்திரி ஆகிறான். அந்த மகன் பெயர் யோசப். அவன் இந்த 70 பேரையும் பராமரித்து கோசோன் என்ற ஒரு நாட்டை கொடுக்கிறான் அவர்களுக்கு. அவர்கள் அங்கு பல்கி பெருகினார்கள். யோசேப் இறந்து விட்டான். அவன் பிரதம மந்திரியாக இருந்தான். அவன் இறந்து விட்டான். அவனுக்கு பின்னர் வந்த அரசர்கள், பார்வோன்கள் என்று அழைக்கப்படுகிற அரசர்கள், யோசேப்பு என்பவன் அந்த நாட்டிலே பஞ்சத்துக்கு 7 வருடம் பஞ்சம் வரப்போவதென்று ஆண்டவர் அவனுக்கு அறிவித்ததனால், அந்த பார்வோனுக்கு அறிவித்ததனால் அவன் 7 வருடத்துக்கு தேவையான உணவுகளை சேமித்து வைத்திருந்தான். அதனாலே அவனுக்கு அந்த தரிசனத்தின் மூலம் பெற்ற அந்த காரியத்திலே 7 வருஷம் அவன் அந்த உணவுகளை சேமித்து வைத்து பஞ்சகாலம் முடியும் வரை எல்லா நாடுகளுக்கும் உதவி செய்தான். ஆனால் அவன் இறந்து போனான். அந்த பார்வோனும் இறந்து போனான். பின்னதாக 450 வருடங்கள் அந்த மக்கள் 70 பேராக போனவர்கள் 25 லட்சமாக பெருகினார்கள். புருஷன்மார், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், வயது போனவர்கள் 25 லட்சம் பேராக இருந்தார்கள். அவர்கள் கோசோன் என்ற நாட்டிலே பல்கி பெருகி அங்கு உணவு உற்பத்தி செய்வார்கள். ஆனால் அந்த பார்வோன், புதிதாக வந்த பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தினான். அவர்கள் கூக்குரலிட்ட போது ஆண்டவர் என்ன செய்தார்? மோசே என்றவனை எழுப்பினார். மோசே என்பவன் அவர்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டி 10 வாதைகளை அந்த நாட்டிலே கொண்டு வருகிறான். அந்த 10 வாதையிலே 10வது வாதை மிகவும் கொடிதான, கடூரமான ஒரு வாதை, தலைப்பிள்ளை சங்காரம். அதாவது எகிப்தில் உள்ள எகிப்திய மக்கள் எல்லோருக்கும் தலைப்பிள்ளை சங்காரம் செய்கிற பொழுது, அதாவது அவர்களுக்கு அந்த சாபம் வருகிற பொழுது அவர்கள் தலைப்பிள்ளைகளில் இறந்து விட்டார்கள். அந்த வேளையிலே பார்வோன் நெகிழ்ந்து அந்த மக்களை போக விட்டான். எகிப்தை விட்டு அவர்கள் இஸ்ரவேலுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ரதங்களிலும் குதிரைகளிலும் ஆடுகளிலும், மாடுகள் 25 லட்சம் மக்கள். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் செங்கடல் என்ற கடல், ரெட் சி என்று அழைக்கப்படுகிற கடலை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவ்வளவு பேரும் என்னென்று கடப்பது? திகைத்து நின்ற பொழுது மோசே ஒரு கோலை நீட்டினான். அந்த கடல் 2ஆக பிளந்தது. 2ஆக பிளந்து சமதரையிலே, சட்டாந்தரையிலே நடந்து போவதைப் போல அவர்கள் எல்லோரும் நடந்து அக்கறை சேருகிறார்கள். அக்கறை சேர முன்னதாக இந்த அரசனாகிய பார்வோன் தனது படையை அனுப்பி அவர்களை திருப்பி கொண்டு வர, ஏனென்றால் 25 லட்சம் மக்கள் ஊரை விட்டு போகின்ற பொழுது அந்த நாட்டிலே ஒருவரும் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அதனாலே அவர்களை திருப்பி கொண்டிரும்படி 600 படை வீரர்களை, 600 ரதங்களை அவன் அனுப்புகிறான்.
அவர்கள் கடந்து போகின்ற பொழுது இவர்களும் பின்தொடர்கிறார்கள். பின்தொடர்கின்ற பொழுது அங்கே ஒரு பில்லர் ஆஃப் ஃபயர், அதாவது எப்படி ஒரு நெருப்பு தணல் நிற்குமோ அப்படியாக அவர்களுக்கு பின் நின்றது. படைகள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் இரவு முழுக்க கடந்தார்கள். அவர்களுடைய முன்பக்கம் அந்த ஃபயர் வெளிச்சமாக அவர்களுக்கு பாதை காட்டியது. பின்பக்கம் இந்த படைகளை சேர விடாமல் தடுத்து நின்றது. அது ஒரு ஒளி பிளம்பாக நின்றது. இரவு முழுக்க அந்த மக்கள் 25 லட்சம் மக்களும் தரை வழியாக கடப்பது போல அந்த கடலை கடந்து மற்ற பகுதிக்கு சென்றார்கள். அதன் பின்னதாக அவர்கள் இஸ்ரவேலை நோக்கி பயணமாகிறார்கள். அப்படியானால் இந்த ஒளிப்பிளம்பாக நின்ற கதை, அப்படியாக ஒளிப்பிளம்பாக நின்ற காரியம் உண்மையாக நடந்த காரியம். அந்த இரவு 25 லட்சம் மக்களை காப்பாற்றியது. அந்த ஆண்டவர் அனுப்பிய அந்த ஒளிப்பிளம்பு காவலாக நின்று அவர்களை தப்புவித்தது. ஆனாலோ அவர்கள் கடந்து முடிந்த பின்னர் தொடர்ந்த அந்த படைகள் அவ்வளவு உயரும் அந்த கடலுக்குள்ளே அமர்ந்தார்கள். ஆண்டவர் அந்த கடலை திரும்பமாக கடலாக சமமாக மாற்றிவிட்டார். அங்கு பிளந்து நின்ற தண்ணீர் மூடிக்கொண்டவர்களை அவ்வளவு பேரும் இறந்தார்கள். இந்த இரவு மகா பெரிய இரவாக அவர்களுக்கு இருந்தது. எதிரிகளுக்கு அது தடையாகவும், எதிரிகளுக்கு அவர்கள் சின்ன சொப்பனமாகவும், அதே வேளையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு 25 லட்சம் மக்களுக்கு அது ஒளியாக வழி நடத்தியது. இது மகா சிவராத்திரி நினைக்கிறீர்கள். அந்த இரவு அவர்கள் கடந்து போக உதவியாக இருந்தது 25 லட்சம். அப்படியானால் இந்த காரியம், இந்த 3 காரியங்களை கேட்டீர்கள். இந்த 3 காரியங்களில் எது பெரிய காரியம், எது உண்மையான காரியம், எது நடந்த காரியம்? சிந்திப்போம், செயல்படுவோம். உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கிறேன். நினைவு கூறுங்கள். ஆண்டவர் நாங்கள் கொண்டாடுகிற காரியங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு, எங்களுடைய மூளைக்கு பலன் கொடுக்கும். அதே வேளையிலே நாங்கள் சிந்தித்து அறிவோம், தெளிவு பெறுவோம், ஞானம் பெற்றுக்கொள்வோம். இந்த காரியத்தை உங்களுக்கு ஏதாவது காரியம் உங்களுக்கு சிந்தனையிலே வருமானால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு இலக்கங்களை போடுகிறேன். அந்த வகையிலே நீங்களும் தெளிவு பெறுங்கள். காரியங்கள் செய்கின்ற பொழுது எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்கிறோம். இவை யாவும் எங்கிருந்து வந்தது? இஸ்ரவேலில் இருந்து வந்தது. இதோ அந்த கடலை, செங்கடல், ரெட்சியை பிரித்த காட்சி. இதோ இந்த மனிதன் மரத்திலே இருந்து செய்த காரியம். ஒளிப்பிளம்பாக நின்ற அந்த பில்லர் ஆஃப் ஃபயர். விட்டான படங்களை நான் இதில் போட்டிருக்கிறேன், பாருங்கள். சிந்தனையை தவள விடுங்கள், சிந்தியுங்கள். ஏன் நாங்கள் என்ன செய்கிறோம்? தீபாவளி கொண்டாடுகிறோம், தைப்பொங்கல் கொண்டாடுகிறோம், வருட பிறப்புகள் கொண்டாடுகிறோம். இவைக்கு என்ன காரணம், காரியம்? அறிந்து செயல்படுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். Recording stopped.